விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். இன்று ஆங்கில தேதி 9/9/2024 குரோதி வருடம் ஆவணி மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று விநாயகர் சதுர்த்தி முடிந்து 3ஆம் நாள். இந்த வேளையிலே ஒரு சிறிய தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது பலர் என்ன செய்கின்றார்கள் என்றால், விநாயகர் சதுர்த்தி முடிந்தவுடன் அன்றைய இரவே விநாயகரை எடுத்து சென்று ஆற்றிலே கரைக்கின்றார்கள். இது தவறான செயல். இதனை செய்யக்கூடாது. என்ன செய்ய வேண்டும் என்றால், விநாயகர் பெருமான் அந்த மண்ணிலே ஆவாகனம் செய்து நம் இல்லத்துக்கு வருகின்றார். மண் பிள்ளையாராக வருகின்றார். அவரை 3 நாட்கள் நாம் நம்முடைய இல்லத்திலே வைத்திருக்க வேண்டும். வைத்து 3 நாட்கள் அவருக்கு பூஜை செய்ய வேண்டும். 3 நாட்கள் அவருக்கான சோத்திரங்களை பாடி, விநாயகப் பெருமானே, என்னுடைய இல்லத்திற்கு வந்திருக்கின்றாய், இங்கு தங்கியிருந்து அடுத்த வருடத்திற்குள் நாங்கள் இன்னும் மென்மேலும் உயருவதற்கான வழிகளை எங்களுக்கு தருவாயாக, நியாயமான வழிகளை எங்களுக்கு தருவாயாக, எங்களுடைய இல்லத்திலே இருந்து எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை தருவாயாக என்று பிரார்த்திக்க வேண்டும். 3ஆம் நாள் தான் அவருக்கு புனர் பூஜை எல்லாம் செய்து ஆற்றிலே எடுத்து சென்று கரைக்க வேண்டும். ஆகவே இந்த வருடம் அதை தவறி இருந்தாலும் அடுத்த வருடத்திலிருந்து அதனை முயற்சி செய்யுங்கள். விநாயகப் பெருமானுடைய அருளால் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள். இன்றைய தினம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் காலை 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை இருக்கின்றது. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 3:49 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். மகாபெரியவா நட்சத்திரம் இன்றைய தினம் குருவை வணங்குங்கள், எல்லா நலமும் கிடைக்கும். இன்றைய திதி இன்று மாலை 6:26 மணி வரை வளர்பிறை சஷ்டி, அதன் பின் சப்தமி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராட்டமும், மேஷ ராசிக்கு சந்திராட்டமும் துவங்குகிறது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆகவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். செய்தொழிலே புதிய முதலீடுகள் எதையும் செய்ய வேண்டாம். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சென்று தீர வேண்டும் என்றால், நீங்கள் சென்றால்தான் அந்த வேலை நடக்கும் என்றால், வெளியூர் பயணத்துக்கு ஒரு சூரத்தேங்காய் உடைத்து விநாயகப் பெருமானை வணங்கி உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நாள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். 2-3 நாட்களுக்கு தள்ளி போடுங்கள் புதிய முயற்சிகளை. வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நீங்கள் இந்த விநாயகப் பெருமானை பணிந்து உங்களுடைய நாளை, சந்திராட்டம நாளை கடந்து செல்லுங்கள். சந்திராட்டம நாளிலே நாம் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்ற வேண்டும், நெய் தீபம் ஏற்ற வேண்டும். விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு சிறிய அகல் விளக்கிலே நெய் தீபம் ஏற்றுங்கள். காலையிலேயே சென்று விடுங்கள். அதிகாலை சென்று சந்திராட்டம தினத்தன்று அதிகாலையிலேயே சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி அருகம்புல் மாலை சாற்றி, விநாயகப் பெருமானே, தடைகள் எல்லாம் வேறறுப்பாயாக என்று அவரை வேண்டிக் கொண்டு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடியும்.
சுபகாரியம் வீட்டில் நடக்கும்போது மனம் சந்தோஷமாக இருக்கும். இந்த சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். அதேபோல் உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். சொந்தக்காரங்களோட அனுசரித்து போகணும். எப்போதும் சொந்தக்காரர்களுடைய தேவை நமக்கு ரொம்ப முக்கியம். சொந்தக்காரர்கள் எப்போதுமே சொந்தக்காரர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் மாறி அவர்களோடு நல்ல சகஜமாக பழகுகின்ற நாள் இன்றைய நாள். சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள் இன்றைய நாள். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். புதிதாக வண்டி வாங்குவீர்கள். இப்படி வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். வீடு மாற்றம் ஏற்படுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். ஆக எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் குருவருளும் திருவருளும் இணைந்து உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சுவாமிமலை முருகனை பற்றி கொள்ள வேண்டும். அப்பனுக்கு பாடம் சொன்னவன் சுவாமிமலை முருகன். அந்த சுவாமிமலை முருகனை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிட வேண்டாம். யாருடைய பிரச்சனையிலும் தலையிடாதீர்கள். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். யாருக்கும் அட்வைஸ் செய்யாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பயணங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். அனாவசியமாக எதுவும் வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடாது. ஒரு டூரிங் போகலாம் அப்படின்லாம் இன்றைக்கி கிளம்பக்கூடாது. முக்கியமான வேலை, அலுவலக வேலை, தொழில் சம்பந்தமான வேலை இருக்கின்றது என்றால் விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றிவிட்டு நெய் தீபம் ஏற்றிவிட்டு சூறக்காய் விட்டு சென்று வாருங்கள். நல்லபடியாக நடக்கும். புதிதாக கடன் எதுவும் வாங்க வேண்டாம். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்த்து பேசாதீர்கள். மேலதிகாரிகளை சிக்கலை உண்டாக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நாள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மௌனம் எல்லாவற்றிற்கும் சிறந்தது. மௌனமாக இருந்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். குருவே துணை, குருவே துணை என்று அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். அனுஷம் நாள். இன்னைக்கு மகாபெரிவாளுடைய நட்சத்திரம். துறவரத்திலே துறவி என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டிய மகான். அந்த மகாபெரிவாளை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற நாள். நண்பர்களோடு ஏதேனும் மன வருத்தங்கள் இருந்தால் அவையெல்லாம் இன்று சரியாகிவிடும். யார் நம்ம ஃப்ரெண்டு தானே என்று நீங்களே மாற்றிக்கொள்வீர்கள். அவருக்கு நீங்களே தொலைபேசியிலே அழைத்து என்னடா எப்படி இருக்க என்று பேசுவீர்கள். அப்படி மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி நண்பர்களோடு சகஜமாக பழகுகின்ற நாள். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வருகின்ற நாள். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் ஏற்படும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் ஏற்படும். செய்கின்ற தொழிலிலே ஆகட்டும், செய்கின்ற செயலிலே ஆகட்டும்,
நல்ல ஒரு பெயரும் புகழும் ஏற்படுகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்ற நாள். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உடுப்பி கிருஷ்ணனை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். வண்டியை கொடுத்து விட்டு புதிய வண்டி வாங்கலாமா என்று யோசனை செய்வீர்கள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்றைய தினம் காரிய அனுகூலம் வெற்றியை தரும். காரிய அனுகூலம் ஏற்பட்டு வெற்றியை தரும். நீங்கள் என்ன செய்தாலும் அது நல்ல வெற்றியை கொடுக்கின்ற நாள். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வீடு கட்ட எதிர்பார்த்து வந்த லோன் போன்றவை இனிதாக முடியக்கூடிய நாள். இன்றைய நாள் லோனுக்காக ஏதேனும் முயற்சி செய்திருந்தீர்கள் என்றால் இன்றைய தினம் உங்களுக்கு அதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். தொழில் முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது உங்களுக்கு. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த அகோர வீரபத்ரர், சிவனுடைய அம்சம் அகோர வீரபத்ரரை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய இளைய சகோதரர்கள் அவர்கள் மூலமாக நல்ல அனுகூலம் உண்டாகும். இப்போதெல்லாம் சகோதரன் என்பதே இல்லாமல் போய்விட்டது. எல்லோருமே ஒரு குழந்தை என்கின்றார்கள். உங்களுக்கு எத்தனை குழந்தை என்றால் ஒரு குழந்தை, ஒன்றே நன்று என்கின்றார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. ஒரு குழந்தையோடு நிறுத்தாதீர்கள். 2 குழந்தைகள் குழந்தைபட்சம் வேண்டும். 2 குழந்தைகள் இருந்தால்தான் அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வார்கள். விட்டு கொடுத்து செல்லும் மனோபாவம் வளரும். அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படும். இப்படி நல்ல ஒரு சிந்தனைகள் எல்லாம் ஏற்படும். இல்லத்திலே 2 குழந்தைகள் இருக்க வேண்டும். ஆகவே தம்பதிகள் ஆலோசித்து 2 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் சந்ததிக்கு நல்லது. ஆகவே உங்களுக்கு இன்றைய தினம் சந்தான பிராப்தி ஏற்படுகின்ற நாள். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். இப்படி எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுக்கு நாள் நன்றாக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது நாம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். சிறப்பாக என்னை வைத்திருக்கின்றாய் இறைவா என்று இறைவனுடைய பாதங்களை சரணடைய வேண்டும். அப்படி நீங்கள் இறைவனுடைய ஆலயத்தை தேடி செல்ல இருக்கின்ற நாள் இன்றைய நாள். சந்தோஷமாக கோவிலுக்கு செல்வீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அந்த 6 படை முருகனிலே திருத்தணி முருகனை சென்று வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சுபகாரியங்கள் கைகூடும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். சிலருக்கு புதிய பதவி உயர்வு கிடைக்கும். புதிய வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுய தொழிலிலே ஏற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும்.
சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஏதேனும் பொருள் வாங்குவீர்கள், தங்க நகையோ அல்லது வெள்ளியிலோ வாங்குவீர்கள். இப்படி சுப விரயம் ஏற்படுகின்ற நாள். தொழிலில் நல்ல லாபம் வருகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிந்து விரைவிலே சுபமுகூர்த்த நாள் குறிக்கப்படுகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா விதத்திலும் மிகவும் சிறப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. இந்த அருமையான நாளிலே நீங்கள் நமக்கு எல்லாம் தருகின்ற அந்த திருப்பதி ஏழுமலையானை பணிந்து நமோ வெங்கடேசா கோவிந்தா கோவிந்தா என்று அவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். இன்றைய தினம் அற்புதமான நாள். நம்மை காத்தருளும் தெய்வம் பெருமாள். அந்த பெருமாளை பற்றி கொண்டு இன்றைய நாளிலே பெருமாளுடைய கீர்த்தனைகளை கேளுங்கள். அன்னமாச்சாரியா கீர்த்தனைகளை எல்லாம் கேளுங்கள். இன்றைய தினம் பெருமாளை வழிபடுங்கள். ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் தெரிந்தால் பாடுங்கள். ஆழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் பாடி அன்னமாச்சாரியா கீர்த்தனைகளை எல்லாம் கேட்டு இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாளை சந்தோஷமாக அனுபவித்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பூர்வீக சொத்திலே உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்து வரவேண்டி இருந்தால் அது நிச்சயம் இன்றைய தினம் வரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். ஒரு காரியம் நடக்காது என்று முயற்சி செய்வீர்கள், ஆனால் அதிலே வெற்றி கிடைக்கும். அதுதான் இன்றைய நாளின் சிறப்பு. உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்கின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு சின்ன விஷயம். அண்ணாமலையாருடைய பாதங்களை பற்றி கொண்டு அண்ணாமலையாரை போற்றி என்று திருவண்ணாமலைக்கு முடிந்தால் சென்று வாருங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் திருவண்ணாமலை சென்று உண்ணாமலை சமேத அந்த அண்ணாமலையாரை அக்னி ரூபமாக இருந்து, எத்தனையோ காலம் முன்னால் ஏற்பட்ட மலை அண்ணாமலை, அக்னி ரூபமாக சிவன் எழுந்தருளிய தலம். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் அந்த அக்னி ரூபமாக இருக்கின்ற திருவண்ணாமலையானை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகின்ற நாள். இன்றைய தினம் புதிய முயற்சிகளை எடுக்காதீர்கள். திருமணம் சம்பந்தமாக, சுபகாரியங்கள் சம்பந்தமாக புது முயற்சிகளை எடுக்காதீர்கள். இன்றைய தினம் வீடு வண்டி வாகன சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். வண்டியிலே செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். செல்போன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டாதீர்கள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் பணியிலே கூடுதல் கவனம் தேவை. கவனமாக இருக்க வேண்டும். பணியிலே கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாகும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே நண்பர்களோடு அதிகம் நேரம் செலவிடுங்கள். நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். ஆக மொத்தத்தில் இன்றைய நாளிலே சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தடைகளையெல்லாம் விலக்குகின்ற அந்த ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொண்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே, ராமனுடைய நாமத்தை சொன்னால் ஆஞ்சநேயன் மனம் குளிர்வான். ஆகவே ராமநாமம் எங்கு ஒலிக்கின்றதோ அங்கு ஆஞ்சநேய பெருமான் ஆஜராகி விடுவார். ஆகவே ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு ஆஞ்சநேயா என்னை காப்பாற்று என்று இன்றைய தினம் ஆஞ்சநேயருடைய பாதங்களை பற்றி இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். புதிதாக வீடு வாங்கலாமா என்று யோசிப்பீர்கள், வண்டி வாகனம் வாங்கலாமா என்று யோசிப்பீர்கள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற நாள் இன்றைய நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். ரொம்ப நாளாக திருமண பேச்சுவார்த்தை தள்ளி போய்கொண்டே இருந்தது. அப்படி என்றால் இன்றைய நாளிலே அவர்களோடு பேசுங்கள், சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகின்ற நாள். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கின்றது உங்களுக்கு. ஆகவே இன்றைய நாளை நீங்கள் மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் சமயபுர மகமாயியை பணிய வேண்டும். சமயபுர மகமாயியை பணிந்து நீங்கள் கேட்டதையெல்லாம் அவள் தருவாள். ஆகவே இன்றைய நாளும் சிறப்பாக இருக்கின்றது. சமயபுரத்தாள் அருளால் உங்களுடைய நாள் மேலும் சிறப்பானதாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று அரசு சம்பந்தமான ஆதாயங்கள் உண்டாகின்ற நாள். அரசு வழியிலே ஏதேனும் முயற்சி செய்தீர்கள் என்றால், அரசு வேலைக்கோ அல்லது அரசு சம்பந்தமான டெண்டர், கான்ட்ராக்ட் போன்றவற்றிற்கோ முயற்சி செய்தீர்கள் என்றால் இன்றைய தினம் கிடைக்கும். பெயர் புகழ் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் உண்டாகின்ற நாள். அதன் மூலம் பணம் நிறைய கிடைக்கும். வேலையிலே உங்களுடைய திறமை வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். நீங்கள் எப்படி உழைக்கின்றீர்களோ அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். ஆகவே இன்று நன்றாக உழைத்து நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்கின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இப்படி ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் வெற்றியும் தருகின்ற இன்றைய நாளிலே நீங்கள் அஷ்டலக்ஷ்மிகளை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சகல பாக்கியங்களும் கிடைக்கின்ற நாள். நேற்று சந்திராஷ்டமம் மௌனமாக இருக்க சொன்னேன். இன்றைய நாளிலே உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. புதிய முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளுங்கள். வெற்றி தேடி வரும். வெற்றி லட்சுமி உங்களுடைய இல்லத்தினுடைய கதவை தட்டுவாள். நான் வெற்றி லட்சுமி வந்திருக்கின்றேன் என்று உங்களுடைய இல்லத்தின் கதவை தட்டுவாள் வெற்றி லட்சுமி. புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல முயற்சி உண்டாகும். வளர்ச்சி உண்டாகும். முயற்சி செய்வீர்கள். வியாபாரத்திலே புதிதாக இந்த வியாபாரம் செய்யலாமா என்று முயற்சி செய்வீர்கள். அதிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். சுய தொழிலெல்லாம் சிறக்கின்ற நாள். சுய தொழிலுக்கான முயற்சிகளை இன்றைய தினம் மேற்கொள்ளுங்கள் சந்தோஷமாக. திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடியும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் ஏற்படுகின்ற நாள். பொருள் வரவு, நல்ல தனலாபம் எல்லாம் கிடைக்கும். அருமையான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தன வரவு உண்டாகும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த இந்த நாளை நீங்கள் ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த இந்த நாளிலே நீங்கள் கொல்லூர் மூகாம்பிகையை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள்.
வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். நாம் ஒருவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்வோம் என்றால், முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறான் பாவன் என்று சொல்வாங்க. அதாவது அவன் நிறைய பொய் சொல்கிறான், எதையோ பெருசாக மறைக்கிறான் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறான் என்று சொல்வார்கள். இந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தம் என்ன, இதனுடைய ஆன்மீக அர்த்தம் என்ன, அதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு ஊரிலே ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஆதரவு யாரும் கிடையாது, ஆதரவான யாரும் கிடையாது, அம்மா அப்பா கிடையாது, அவனை பார்த்து கொள்வதற்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட வகையிலே அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான், அவனுக்கு வேறு வழியே தெரியல. அவர்களுடைய ஊரிலே ஒரு பூசணி தோட்டம் இருக்கின்றது. அந்த பூசணி தோட்டத்திலே இருக்கின்ற பெரிய பூசணிக்காய் இருக்குல்ல, அந்த பூசணிக்காயை அந்த ஓனருக்கு, அந்த உரிமையாளருக்கு தெரியாமல் கொண்டு போய் டெய்லி விற்று அந்த பூசணிக்காயை விற்று சாப்பிட்றான். அன்றைய நாளை ஓட்டணும்ல சின்ன பையன், அவனுக்கு எதுவும் தெரியாது. அதனால் பக்கத்து ஊர் சந்தைக்கு திட்டுத்தனமாக எடுத்துன்னு போய் விற்றுட்டு அதில் வர்ற காசை வச்சு பசியாடுறான். இப்படியே போயிட்டுருக்கு. நாளாக ஆக அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலை கிடைச்சி அதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றான். ஆனால் இவன் பூசணிக்காயை விற்று சாப்பிட்டான் இல்லையா சின்ன வயசில், அது ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால் அவனை பார்க்குறவங்க எல்லாரும் பூஷ்டிக்காய் திருடன்னு சொல்கிறாங்க. இது அவனுக்கு மனசை ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது. அவன் என்ன பண்ணுறான், நம்ம வறுமை காரணமாக செஞ்சோம், நமக்கு திருடுறதுங்கிறது நம்மளுடைய மனசில் கிடையாது. ஆனால் அன்றைய நாளிலே வறுமை, அந்த வறுமையால் நம்ம செஞ்சோம். இதுக்கு நம்ம என்ன செய்கிறது, ஊர் மக்கள்லாம் இப்படி நம்மளை ஏசுகிறாங்களே. அவன் நடுவில் கொஞ்ச நாள் ஊர்லேயே இல்லை, நல்ல வேலை கிடச்சி ஓரளவுக்கு வசதியாகி வெளியூரில் போய் வேலை பார்க்குறான், திரும்பி வரான் ஊருக்கு. நம்ம ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கணும், நம்ம பிறந்த ஊராச்சே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஊருக்கு வரான். ஆனால் ஊர் மக்கள் எல்லாம் அவனை பார்த்து பூசணிக்காய் திருட அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப மனசு வருத்தத்தை ஏற்படுத்துறது அவனுக்கு. இதுக்கு என்ன பண்ணுறது, அவனுக்கு இப்போ நிறைய பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. அவனை தேடி யாராவது வந்தாலும், ஓ அந்த பூசணிக்காய் திருட வீடா, அந்த வீடு தாங்க அப்படி கை காட்டுறாங்க. இது அவனுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியல அவனுக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு பெரிய சன்னியாசி வரார், ஒரு பெரிய சன்னியாசி யோகி வரார். இவர் வந்திருக்கிறத கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு மனசில் ஒரு ஆசை, சரி நம்ம மனசு இவ்வளோ வருத்தமாக இருக்கோமே, நம்ம போய் அவர்கிட்ட போய் கேட்கலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன உபாயம், இந்த திருடன் அப்படிங்கிற பேர் போகணும், அதுக்கு என்ன உபாயம்னு அவர்கிட்ட கேட்கலான்னு நேராக இந்த ஞானிகிட்ட போகிறான். இந்த ஞானி இவனை பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்து, என்ன வேணும்ப்பா அப்படிங்கிற, சுவாமி நான் சின்ன வயசில் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், சின்ன வயசில் பார்த்த தப்பு, அதுக்கப்புறம் மாறிட்டேன், சின்ன வயசுலேயே நான் மாறிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடச்சிது, அதுக்கப்புறம் அந்த வேலையை வச்சுன்னு பெரிய லெவலில் உயர்ந்து நல்லா சம்பாதிச்சு இன்றைக்கி நல்லா இருக்கேன். ஆனாலும் என்னுடைய மக்கள் எல்லாம், ஊர் மக்கள் எல்லாம் என்னை வசப்பாடுறாங்க. ஊர் மக்களுக்கு எத்தனையோ செய்கிறேன் நான், இருந்தாலும் ஊர் மக்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனாலும் என்னை ஊர் மக்கள் பூசணிக்காய் திருடன்னு சொல்கிறாங்க சாமி, எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறான். உடனே சுவாமி அவர்கள் சொல்கிறார், ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணுற, தினந்தோறும் அன்னதானம் பண்ணு, தினந்தோறும் அன்னதானம் பண்ணு, காலப்போக்கில் உன்னுடைய பெயர் மறையும் அப்படின்னு அவனுக்கு ஆசி வழங்கி அவனுக்கு விபூதி கொடுக்குறார். உடனே வரான், வந்துட்டு தன்னால் எப்பப்போலாம் முடியுமோ அன்னதானம் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த அன்னதானம் பண்ண ஆரம்பித்த உடனே அவனுடைய பெயர் என்ன ஆகுதுன்னா, அவனை தேடி யாருன்னா ஊர் மக்கள் வர்றாங்கன்னா, யாராவது வெளியூர்லேருந்து அவனை தேடி வராங்கன்னா, ஓ டெய்லி சாப்பாடு போடுறாரு, அவர் வீடு அங்கே இருக்குங்க என்று இப்படி மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவன் அனுதினமும் அன்னதானம் போட 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 அவனுடைய சின்ன வயதிலே அவன் செய்த அந்த பாவம், பூசணிக்காயை திருடுவது என்றாலும் அதுவும் பாவம்தான், திருடுதல் என்பதே பாவம், அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிப்பது என்பது மகா பாவம். ஆனால் அவன் சின்ன வயதிலே தெரியாமல் அறியாமல் வேறு வழி இல்லாமல் செய்த பாவம், அதை உணர்ந்தான், திருந்தினான், பின்பு மேன்மைக்கு வந்தான், ஞானியை பார்த்தான், அன்னதானம் செய்தான்,
அவனுடைய பெயர் மாறியது. அன்னம் போட்டான், அன்னம் போட்டவன் வீடு என்று அவனுக்கான பெயர் அன்னதானம் செய்பவன் என்று மாறியது. அதுதான் அந்த பழமொழியினுடைய அர்த்தம். என்னவென்றால், முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைத்து விட்டான். பூசணிக்காய் திருடி அவன் செய்த பாவமானது, அவனுடைய பெயர் கெட்டு போனது. ஆனால் அந்த கெட்ட பெயரானது, அவன் அன்னதானம் செய்தான் அல்லவா, தானத்திலே சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானத்தை அவன் செய்ய செய்ய அவனுடைய கெட்ட பெயர் அந்த அன்னதானத்திலே மறைந்து விட்டது. இதுதான் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தான் என்பதற்கான அர்த்தம். இனி நாம் அன்னதானம் நம்மால் முடிந்த அளவு செய்வோம். நாம் ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் அதிலே மறையும். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.